சில பேர் தெய்வங்களே அதுக்கு பாதுகாப்பு நிறுத்தியிருப்பாங்க. சில பேர் சர்ப்பங்களே இந்த மாதிரி ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொருத்தர் மாந்திரீக ரீதியாக அந்த புதையலுக்கு பாதுகாப்பாக சில தெய்வங்களுடைய நகைகள்லாம் அந்த காலத்தில் வைரம் வைடூரியம் அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருப்பாங்க. அது இப்போ ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மன்னர்கள் தங்கக்கிட்ட இருக்க செல்வங்களையெல்லாம் அதை எல்லாருனாலையும் திறக்க முடியாது. அதுக்கான அந்த நாகபந்தத்தை உடைச்சி கரெக்டான முறையில் அதை அணுகுனா மட்டும்தான் அந்த செல்வங்களை எடுக்கலாம். இப்போ பேராசையோடு இறந்த ஆத்மாக்கள், துஷ்ட ஆத்மாக்கள், அவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்து படையெல்லாம் போட்டு இந்த புதையலை நீ பாதுகாத்துரு, இந்த புதையலை எடுக்கக்கூடிய தகுதியான நபர் வரந்துட்டிக்கும். இந்த காலத்தில் அந்த மாதிரி இது பல பேருடைய தாலியெல்லாம் அறுத்து இது பண்ணி சேர்த்துருப்பாங்க. அந்த சாபங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த புதையலுக்கு வரும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுமயா சுவாமிகள் ஆன்மீக நிலையத்திலேருந்து சிவவிஷ்ணு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம். அதாவது புதையலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசடி நடந்ததாக வந்து கேள்விப்பட்டோம். ஸோ இதிலேருந்து மக்களிடையே ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. உண்மையாக வந்து இந்த புதையலுங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியில் இருக்கா? ஸோ அதை வந்து நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக பூமியில் புதையல்ன்ற ஒன்று இருக்கா? இருக்குது. பூமியில் கண்டிப்பாக புதையல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் அவர்கள் சந்ததிகளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தங்கள்கிட்ட இருக்க செல்வங்களையெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க வழிபாடு செய்யக்கூடிய தலங்களில் புதைச்சி வச்சுருப்பாங்க. இல்லை ரகசியமான இடங்களில் ஏதாவது மலை குகைகளில் இல்லை ஏதாவது காட்டுப்பகுதியில் அதுக்குன்னு சில பூதகணங்கள், சில பேர் ஆத்மாக்கள், சில பேர் தெய்வங்களே அதுக்கு பாதுகாப்பு நிறுத்தியிருப்பாங்க. சில பேர் சர்ப்பங்களே இந்த மாதிரி ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொருத்தர் மாந்திரீக ரீதியாக அந்த புதையலுக்கு பாதுகாப்பாக சில தேவதைகளை நிப்பாட்டி வச்சு புதைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை எல்லாரும் எடுக்க முடியாது. அதுக்கான சரியான ஆட்கள் இல்லை அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க, இல்லை அந்த கட்டெல்லாம் உடைக்க அவங்களால மட்டும்தான் அந்த புதையலை எடுத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஓகே. இப்போ வந்து அதை மீறி வந்து யாராச்சும் ஒரு தனி நபரோ மூன்றாவது நபரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த புதையலை வந்து நெருங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? பொதுவாக அந்த மாதிரி யாரும் போய் அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது. ஏன்னா அந்த புதையலுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளாம் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேங்க்லேயே பார்த்திங்கன்னா கரண்ட்டு, சென்சார் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த புதையலுக்கு பார்த்திங்கன்னா ஆத்மாக்கள் இந்த மாதிரி கெட்ட துஷ்ட ஆத்மாக்களையும் கூட பாதுகாப்புக்கு வச்சுருக்கலாம். தெய்வங்களையும் வச்சுருப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா புதையலை எடுக்கிறதுக்கு சில பேர் நரபலியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நரபலி கொடுத்தா அந்த ஆத்மாக்கள்லாம் விளையிடும். அந்த நேரத்தில் போய் நம்ம தோண்டி புதையலை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாருனாலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில நாள் நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து கரெக்டான நேரத்தில் போய் ஆனால் நரபலிங்கிறது கிடையாது. அது தவறான முறையில் அதை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் மந்திரவாதிகள் செல்வங்களுக்கு ஆசைப்பட்டு மந்திரவாதிகள்கிட்ட போய் அவங்க பார்த்திங்கன்னா தவறான முறையில் அவங்கள வழி நடத்தி இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம நியூஸ்லேயே பார்த்துருப்போம். சின்ன குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பலி கொடுத்துருப்பாங்க. படித்தவங்களே இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா புதையல் அப்படிங்கிறத யாரும் நம்பாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம உழைச்சி சம்பாரிச்சாதான். இப்போ அந்த மாதிரி புதையல் எடுக்கிறதா நாங்களே நிறையா புதையல் எடுத்துடலாம். எடுத்து மக்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிடலாம். எங்களாலே முடியும். ஆனால் அந்த மாதிரி அதுக்கான பிராப்தம் இருக்கணும் நமக்கு. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இல்லை கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும். சில பேர் கோயில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோயில் வேலை பாதியிலே நின்றோம். அந்த கோயில் கட்டுவதற்கு தேவையான செல்வங்கள் இருக்குது. அப்போ அந்த தெய்வங்கள் அந்த ஏரியாவில் உள்ள எங்கேயாவது புதையல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல புதையல் இருக்குது, நான் வந்து உனக்கு எடுத்து தரேன், இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு கோழி இந்த மாதிரி பலி கொடுத்து அந்த தெய்வத்தோட துணையோடு மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர நம்மளாக போய் எடுக்க முடியாது. அப்படியே நம்மளாக எடுத்தாலும் நமக்கு அதுக்கான அதிர்ஷ்டம் இருக்கணும். நம்ம எங்கேயாவது குழி தோண்டும் போது செடி வைக்கும்போது அந்த மாதிரி கிடைச்சா மட்டும்தான் உண்டு. தவிர இதற்காக புதையலை தேடி போய் எடுத்து நரபலி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் தயவு செய்து யாரும் போக வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து புதையல் இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உண்மையாக இருந்தாலும் அதை நெருங்கிறது வந்து கஷ்டம்னு சொல்லிக்கிட்டீங்க. ஸோ இதில் வந்து ஆன்மீகத்துக்கும் புதையலுக்கும் இருக்கிற சம்பந்தம் எதனாச்சு இருக்கா? ஆக்சுவலாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய நகைகள்லாம் அந்த காலத்தில் வைரம் வைடூரியம் அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருப்பாங்க. அது இப்போ ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மன்னர்கள் தங்கக்கிட்ட இருக்க செல்வங்களையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோயிலெல்லாம் இடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா 53 சிலைகள், தெய்வங்களுக்கு ஆபரணங்கள், தங்க நகைகள் இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே இல்லை குகை பகுதியில் கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சி அதுக்கு ஏதாவது சர்ப்பங்களை காவல் நிறுத்தியிருப்பாங்க. ஓகே. இப்போது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் இருக்கிற சம்பந்தம். இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு முக்கியமான கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா
அந்த கோயிலுடைய டோர்ஸை திறக்கும் போது அதில் வந்து ஏகப்பட்ட செல்வங்கள் இருந்துச்சு. ம். இப்போ கடைசியாக ஒரு கதவு இருக்குது, 3வது கதவு இருக்குது. அந்த கதவு திறந்தா பெரிய இயற்கை சீற்றம்லாம் ஏற்படும். ஆனால் ம். வந்து அதில் அளவுக்கு அதிகமான செல்வங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லேயே வந்து போட்டிருந்தாங்க. ம். ஸோ வந்து உண்மையாக அப்படி அதை துறக்க முயற்சி பண்ணால் இயற்கை சீற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. அது பத்மநாதன் சாமி கோயில் அது. ஆனா ஆமா. அது பார்த்தீங்கன்னா, இயற்கை சீற்றங்களுக்கு வாய்ப்பில்ல. அத எல்லார்னாலயும் தொறக்க முடியாது. ஓகே. அதுக்கான அந்த நாகபந்தத்த உடைச்சு, கரெக்டான முறையில அத அணுகுனா மட்டும் தான் அந்த செல்வங்கள எடுக்கலாம். அதனால அத தொறக்கிறதுனால எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் வராது. ஏன்னா, அதில உள்ள செல்வங்கள நம்ம வெளியில எடுத்துட்டாலே உங்களுக்கே தெரியும். அரசியல்வாதிகள் கைக்கு போச்சுன்னா, சுத்தமா மக்களுக்கு அது வரவே வராது. அது அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கு போறதுக்கு பதிலா, அது பேசாம கோயில்லே இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ சரியான ஆள் கையில கிடைச்சுச்சுன்னா, அது மக்களுக்கு பயன்படும். ஓகே. தவறானவங்க கைக்கு போச்சுன்னா, அது வீணா தான் போகும். ஓகே. இப்போ வந்து ஆன்மாக்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, புதையல்கள பாதுகாக்க முடியும் அப்படின்னு ம். சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து சம்மந்தப்பட்ட ஆன்மாக்கள மட்டும் தான் வந்து அதுக்கு ஏவி விடுவாங்களா? இல்ல ம். வந்து பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மந்திரங்கள் மூலியமா ஏதோ ஒரு ஆன்மாவ வந்து நம்மளோட ஒரு பொருள பாதுகாக்கிறதுக்காக வந்து ஏவ முடியுங்களா? இப்ப பேராசையோட இறந்த ஆத்மாக்கள், துஷ்ட ஆத்மாக்கள், ஓகே. அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் குடுத்து, படையெல்லாம் போட்டு, இந்த புதையல நீ பாதுகாத்துரு. எ இது இதுக்கு இந்த புதையல எடுக்கக்கூடிய தகுதியான நபர் வரந்தொட்டிக்கும், நீ அவங்களுக்காக பொறுத்திருந்து பாதுகாத்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஆத்மாக்கிட்ட கோரிக்கைய வச்சு, அந்த ஆத்மாவுடைய ஆசையெல்லாம் நிறைவேத்தி, அந்த இடத்துல இருக்க சொல்லி மாந்திரீக ரீதியாவும் நம்ம அந்த மாரி பயன்படுத்தலாம் ஆத்மாக்கள. ஓகே. தெய்வங்களையும் பயன்படுத்தலாம். சின்ன சின்ன தெய்வங்கள், இல்ல இப்போ முனீஸ்வரர் இருக்கான்னா, இவர வச்சும் கூட நம்ம அவர்ட்ட சத்திய வாக்கு வாங்கிக்கிட்டு, இந்த புதையல காத்து என்னுடைய தலைமுறைகளுக்கு எடுத்துக்கிற மாரி வழிய காமிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி, முனீஸ்வரர வச்சுமே நம்ம காவலுக்கு நிப்பாட்டிக்கலாம். சில புதையல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாபங்கள் இருக்கும். ம். அத வந்து மேபி எடுத்தா அந்த சாபம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ம ஜென்மமா வந்து மேபி வந்து கடந்து வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ம். அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி வந்து புதையல்கள்ல சாபத்த வந்து வைக்க முடியுங்களா ஆக்சுவலா? அது சாபங்கள்னு கிடையாது. இப்ப நல்ல முறையில சேர்த்த செல்வங்கள்னு இருக்கும். ஓகே. சில பேர் கெட்ட முறையில கொலை அந்த மாரிலாம் பண்ணி சேர்த்துருப்பாங்க. அது பல பேருடைய வயித்தெரிச்சல்ல இப்ப நம்மளே ஒரு ரூ. 5 ரூ. 10 கீழ தொலைச்சுட்டா எவ்வளோ மனவேதனையா இருக்கும். ஓகே. அந்த காலத்துல அந்த மாரி பல பேருடைய தாலியெல்லாம் அறுத்து இது பண்ணி சேர்த்துருப்பாங்க. அந்த சாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த புதையலுக்கு இருக்கும். ஓகே. அந்த சாபங்கள்லாம் நீக்கி நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அத ஓகே. அப்படியே எடுத்து பயன்படுத்தினா கண்டிப்பா நமக்கு அது கெட்ட விளைவுகள தான் ஏற்படுத்தும். இப்ப இருக்கிற செல்வங்களும் போகறதுக்கான ஆமா. வாய்ப்புகள். மொத்தமா நம்மளே தெருவுக்கு போற அளவுக்கு வரும். அந்த ஓகே. அளவுக்கு இப்ப வந்து டோட்டலா மாத்தி விட்டுரும். நீங்க வந்து அந்த சாபங்கள நீக்க என்ன மாரியான பூஜைகள்லாம் பண்ணுவீங்க? நாங்க சாபங்கள் நீக்கிறதுக்கு சிவ பூஜை பண்ணியே நாங்க எல்லா சாபங்களையும் நீக்கிருவோம். அத ஓகே. பண்ணியே நம்ம சாபங்கள்லாம் நீக்கி, அந்த அதுல இருக்க அந்த தர்த்தினியங்கள்லாம் விலக்கி, ஓகே. நல்ல முறையில அத பயன்படுத்திக்கலாம். அந்த புதையல எடுக்க போய் வந்து பார்த்தீங்கன்னா, ம். எடுக்க முடியல. ஆனா வந்து அவர் ஏமாந்துட்டாரு. ம். நெறைய காசு தான் செலவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி ஆன்மீகத்தில மாந்திரீகத்த யூஸ் பண்ணி ஒரு ம். புதையல் இருக்கிற இடத்தையோ, ம். அத வந்து கண்டுபிடிக்க முடியுங்களா ஆக்சுவலா? பண்ணலாம். இப்ப வெத்தலையில மை போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்குன்னு ஆஞ்சநேயர் வசிய மை இருக்கு. ஓகே. அத வந்து வெத்தலையில தடவி, எந்த இடத்துல புதையல் இருக்கோ, அந்த இடத்த அது காமிச்சு குடுக்கும். அந்த இடத்துல ஆஞ்சநேயர் மந்திரங்கள சொல்லி, நம்ம அந்த இடத்துல போய் புதையல எடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே. அது கரெக்டான முறையில அத படிச்சு கத்துக்கிட்டு செஞ்சா கரெக்ட்டா பண்ணலாம். இல்ல தப்பா எடுத்தா அது உயிருக்கே ஆபத்தா போயிரும். வந்து நீங்க சொன்னீங்க, கோயில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி வந்து இந்த மாரி புதையல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காணப்படும் ம். சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து கோயில்கள்ல இருக்கிற புதையல்களும் சரி, அது வந்து கோயிலுக்கு சொந்தமான ஒரு விஷயம் ம். தான். ம். ஸோ வந்து அத வந்து யாராச்சும் எடுக்க முற்படுறாங்க அப்படின்றப்போ, ம். அது என்ன மாரியான விளைவுகள்லாம் ஏற்படுதுங்க? கோயில்ல இருக்க சொத்து வந்து அது பொதுமக்களுக்கு பயன்படுறதுக்கு மட்டும்தான். ஓகே. அதுபோக தெய்வங்களுக்கு உள்ள அது வந்து அந்த தெய்வங்கள காவல் நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த மாரி எடுத்தா அவங்க வம்சமே அழிஞ்சிரும். வாரிசு ஒண்ணு கூட இல்லாம வம்சமே அழிஞ்சிரும். ஓகே. ஏன்னா அந்த மாரி பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படும். சில பேருக்கு உயிர் போகலாம். ஓகே. அந்த இடத்துலயே கூட எடுக்கும்போது உயிர் போகலாம். ஓகே. அதெல்லாம் நெறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நகைய திருடிட்டு போம்போது, கண்ணு தெரியாம போச்சு, கை, கால் உடைஞ்சு போச்சு. அந்த மாரி என்ன வேணாலும் ஆகலாம். ஓகே. இப்போ வந்து ஒருத்தங்க தெரியாம போயிட்டு ஒரு புதையல எடுத்துட்டாங்க. அந்த எடுத்ததுனால அதோட விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள விரட்டிக்கிட்டு இருக்கு. ம். ஸோ நிம்மதி இல்ல, குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழப்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்போ, இதிலிருந்து வெளிய வரணும். அந்த புதையல வந்து நான் தெரியாம எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ம். அவங்க உணர்ந்துட்டாங்க. ஸோ அதுலருந்து வெளிய வரணும்னா என்ன மாரியான விஷயங்கள் இப்ப பண்ணணும்? அந்த எடுத்த புதையல எங்கே எடுத்தாங்களோ அங்கேயே கொண்டோய் திருப்பி வச்சிரலாம். ஓகே. அப்படி இல்லாட்டினா அந்த புதையல கொண்டோய்
சிவன் கோயிலில் அதுக்கான சில பூஜைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சிவ பூஜைகள் செய்து அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். கொடுத்துட்டா அது நல்லது. அது அவங்களுக்கு புண்ணியம் தான். ஓகே. அந்த புதையல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அதோடைய சாபம் எல்லாமே விலகி. நீங்கிரும். இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, புதையலை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரீசென்ட்டாவும் சரி, நெறைய பேர் முயற்சி பண்ணுறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து நெறைய பின்விளைவுகள்லாம் வந்து ஏற்படுது. இப்போ இந்த மாதிரி புதையலை தேடி போகிறவங்களுக்கு உங்களோட பதில் என்ன வரும் ஆக்சுவலாக? நீங்கள் எனக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா, புதையலை தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு காவல் நிற்க அந்த தேவதைகள் என்ன பண்ணும்னா, பல நாள் பசியில் இருக்கும். ஓகே. அதுக்காக சில பலிகள்லாம் பண்ணுவாங்க. ஓகே. அது ஒரு சில ஆத்மாக்கள் என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு ஆடு பலி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரத்தத்தை சாப்பிட்டுட்டு புதையல மேற்கொண்டு பாதாளத்துக்கு நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கும். ஓகே. அப்போ என்ன சொல்லணும்னா, இன்னும் கீழே இருக்குது, இன்னும் கொஞ்சம் கீழே தோண்டுங்க, எனக்கு இன்னும் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறமே தவிர கடைசி வரையும் புதையலை கொண்டு வந்து காமிக்காது. அந்த மாதிரி நம்மளே ஏமாற்றும். நம்ம மனுஷனே நிறைய சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றும் போது அதை ஆத்மாக்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது அதனுடைய சூழ்ச்சியை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணி பயன்படுத்தலாம். இல்லைன்னா அதை நம்பி ஏமாற வேணாம். ஓகே. யாரும் பொதுமக்கள் யாரும் அதை நம்பி ஏமாற ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செல்வத்தில் வந்து சீக்கிரம் செல்வத்தை வந்து அடைஞ்சிடணுன்ற ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, மக்களிடையே வந்து நிறைய வந்து பரவி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு எண்ணம் தான் வந்து இந்த மாதிரி புதையல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சீக்கிரமாக வந்து செல்வத்தை சேர்த்துணுன்ற ஒரு விஷயத்தை நோக்கி வந்து அவங்கள ஓட வைக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப வேணாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் உழைச்சி சம்பாரிச்சாலே அது நமக்கு நிலைக்கும். புதையல் ரீதியாக அது கிடைச்சாலும் அது வந்து கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அது நல்ல முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி விஷயங்களை யாரும் மூட நம்பிக்கைகள் இந்த இடத்துல புதையல் இருக்குது, போய் பலி கொடுத்தா இல்லை நரபலி கொடுத்தா போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் யாரும் அதை தயவுசெய்து நம்பி போக வேணாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே எல்லாம் நல்லா படித்தவங்க. ஓகே. அப்போ பார்க்கும்போது நம்ம படித்த படிப்பு மூலயமா நம்முடைய திறமை மூலியமாகவும் செல்வத்தை நீங்கள் சம்பாரிச்சுக்குங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் போய் புதையலை தேடி போகிறோம்னு போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்துடாதீங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து தோண்டும்போது ஏதோ அந்த செம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குது. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து பெரிதும் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ இது எப்படி நடக்குது ஆக்சுவலா? இது பார்த்தீங்கன்னா, ஜாலம் செய்கிறதுக்கு நிறையா தேவதைகள் இருக்குது. இப்போ குறளையை வச்சு ஜால வேலைகள் பண்ணலாம். குட்டிச்சாத்தனை வச்சு ஜால வேலைகள் பண்ணலாம். இல்லை ஜாலக்கால்னா அதுக்குன்னே ஒரு தெய்வங்கள் இருக்குது. ஓகே. காளியை வச்சும் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க காசை கொடுத்து இந்த வேலையை செய்யணும் நம்மளே ஒரு ஆள்கிட்ட சொன்னோம்னா செய்வாங்களா, அந்த மாதிரி அந்த தெய்வங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து பலி கொடுத்து இந்த வீட்டில் இவ்வளோ தூரம் தோண்டும் போது இதை நீ காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லி காமிச்சு அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு செம்போ இல்லை தங்க நாணயங்களோ ஓகே. இல்லை வைரக்கற்களோ இந்த மாதிரி தெரிகிற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு மாயையை ஏற்படுத்தும். ஓகே. அந்த மாயையை நம்பி தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அது அந்த மாதிரி காமிக்கிறவங்க அந்த தெய்வங்களை வச்சு அவங்களே எடுத்துக்க முடியும், வெளில எடுத்துக்க முடியும். இப்போ குட்டிச்சாத்தான்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே. அதுக்கு நம்ம சரியான பலி இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அதுவே தோண்டி எடுத்து கொடுத்துரும். புதையல் நம்ம போய் தோண்டி எடுக்கிறதுன்னு அவசியம் கிடையாது. ஓகே. நம்ம ஒரு ஆளே மந்திரம் சொல்லி தோண்டி எடுத்து வெளியில் எடுத்து கொண்டு வந்துக்க முடியும். அவங்க அந்த மாதிரி இப்போ பொதுமக்கள்கிட்ட காமிச்சு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா கீழே இருக்க புதையலை உனக்கு நான் எடுத்து தருவேன், ஓகே. இல்லைன்னா நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டு போயிடறாங்க. அதனால் இதில் யாரும் நம்ப வேணாம் தயவு செய்து. ஓகே. இப்போது நரபலின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா, கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பலி கொடுக்குறது நம்ம சாதாரணமாக கேள்விப்படுவோம். மனித பலின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து கேள்விப்படுவோம். அது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் சரியானதா ஆக்சுவலாக உங்கள் பார்வையில்? இல்லை, மனித பலிங்கிறது அது ரொம்ப தவறான விஷயம் தான். ஓகே. ஏன்னா நம்முடைய சுயநலத்துக்காக அந்த புதையெல்லாம் அடையணும், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்க்காம அவங்கள பலி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஓகே. அப்படியே நம்ம புதையல் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நமக்கு சரியான தெய்வங்களை வச்சு இப்போ ஆஞ்சநேயரை வச்சு நம்ம உபாசனை பண்ணி அந்த இடத்துல நம்மளே தோண்டி எந்தவித பலிமுறையும் இல்லாமல் ஆஞ்சநேயரை வச்சு அங்கே உள்ள தெய்வ சக்தியாக இருந்தாலும் சரி, துஷ்ட சக்தியாக இருந்தாலும் சரி, அதை விரட்டி நம்ம அந்த புதையலை எடுக்க முடியுமே தவிர இந்த மாதிரி யாரும் தயவு செய்து நரபலி அப்படிங்கிற ஒன்றுக்கு போக வேண்டாம். புதையலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதில் வந்து இதனால் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, புதையலை பற்றின ஒரு முன்னறிவிப்பும் சரி, ஒரு விழிப்புணர்வும் சரி கிடச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.